ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி அரிசி வச்சு அரிசி பாயாசம் ஈஸியான மெத்தடில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் அரை கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ½ இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை குக்கரில் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை கப் அளவு பாஸ்மதிக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி நல்லா வெந்திருக்கு. இது நல்லா அப்படியே நம்ம கரண்டி வச்சு மசிச்சிடலாம். ரைஸை நல்லா மசிச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்கான பாலாக இருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாலை கொதிக்க விட்டுடலாம். பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க அரிசியையும் இதிலையே சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் நல்லா பால் கூட சேர்த்து கலக்கி விட்டுடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது, ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்கும். பாலும் சாதமும் நல்லா ஒன்று சேர வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சர்க்கரையும் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சர்க்கரை நல்லா கரையட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி, உலர் திராட்சை இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நட்ஸையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இதுவும் கூட ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.